செய்து கொண்டிருக்காள் முதல் பரிசை வெல்வதற்காக. பார்ப்போம் இறுதியில். ராணியத்தை உடம்பிலிருந்து ஒரு வியர்வை துளியும் வெளியே வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். வந்து வச்சுக்கிறேன்டா உனக்கு. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசு அன்னக்குண்டான். சாதம் அடிப்பாங்க அந்த பெரிய அன்னக்குண்டான், சில்வர் அன்னக்குண்டான். இரண்டாம் பரிசு சில்வர் பக்கெட். மூன்றாம் பரிசு பிளாஸ்டிக் மக்கு. கவனத்தில் கொண்டு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மூவரையும். சாதாரண குண்டாவா வாங்கி அவனுமே அது? ஐயோ, மூணாவது பரிசு மக்காம பிளாஸ்டிக் மக்கு யாருக்கு வேணும்? அது பக்கிட்டா அன்னக்குண்டானா? எனக்கு தெரியலையே. ஓடு. சில்வர் அன்னக்குண்டான் என்று சொன்னதும் ராதிகா மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். போட்டியின் இறுதி கட்டத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். வேகம் 3 பேர் வேகமா ஓடுங்க. டைம் அப். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராதிகா அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார். மூச்சு வாங்குது. இன்னும் எவ்வளவு தூரம் ஓடணும் தெரியல. போதும் ராதிகா அவர்கள் நிறுத்துங்க. நாம சொல்றது காதுல கேட்கிற மாதிரி இல்ல. ஓடட்டும் அப்படியே வீட்டுக்கு ஓடி போட்டான். இரண்டாவது இடத்தை ராணியத்தை அவர்கள் பிடித்துள்ளார். நமக்கு பக்கெட் கன்ஃபார்ம். அத்தைக்கு பிளாஸ்டிக் மேக் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அவர்களே மூன்றாவது இடம். என்ன நின்னுமா? கோட்டை தொட்டால் மட்டுமே விளையாட்டு முடிவடையும். இவன் ஒருத்த மத்தியான மூக்கு முட்டை சாப்பிட்டு ஓடவே முடியல. போட்டி முடிவடைந்தது. வீராங்கனைகள் தங்களது ஓட்டத்தை நிறுத்தும்படி விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓட்டத்தை நிறுத்துவதாக இல்லை. நம்ம வேற விளையாட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம பானை உடைத்தல் போட்டிக்காக இப்ப தயாராகிறோம். யார் அந்த போட்டியில கலந்துக்க போறீங்களோ வரிசையில் நிற்கவும். இந்த பரிசு பொருள்லாம் எடுத்து உங்க வீட்டுக்குள்ள வைங்கடான்னு சொன்னேன். எடுத்து கடை வச்சிருக்கானுங்க பாரு. என்னால பசங்க ஏதாவது எடுத்துன்னு போகுதுன்னு தெரியல. பரிசு தரத்துக்கு இல்லாம போகுது. சொல்ற பிச்சைங்க கேக்குறானுங்களா? டேய் பானை கட்டுங்கடா. அங்க நேரம் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. பார்த்து கட்டு. 2 முடி போட்டுக்கனே போதுமா? பானை அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துற போதுடா. நல்லா 3 முடி கட்டு. பானை உடைத்தலுக்கான போட்டிக்கு அனைவரும் தயாராக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டிட்டேனே. பார்த்து பொறுமையா இறங்கு. இந்த கீதா வெங்க ஆளே காணோம். வீட்டுக்கே ஓடி போயிட்டாலோ. போட்டோம் நம்மளாவது கொஞ்சம் நிம்மதியாக போட்டிலாம் பார்த்துட்டு போகலாம். இருந்தால் சும்மாவே இருக்க மாட்டா. எனக்கு முதல் ப்ரைஸ் வாங்கி கொடுங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு வா. போட்டியில் ஜெயிச்சா கொடுக்க போகிறாங்க. இறங்கடா கீழே இறங்கடா. அந்த சேரை எடுத்து ஓரமாக போடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மஞ்சமண்டி. டேய் ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ. டேய் இன்னைக்கு ஒரு நாள்டா. பையன் வந்து பாத்துனக்கா பாரு. அதுக்கு தான் ஒளஞ்சி போ. சரி விட்டு நான் எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கெல்லாம் ஒரு லவ்வா. முட்டைக்கண்ணை பார்க்கும்போதே பயமா இருக்கு. போறாம பிடிச்ச பையன் போல. பானை எடுத்தல் போட்டி ஆரம்பமாகிறது. முதலில் களம் இறங்குபவர் பாட்டி நீங்களா? செல்லத்தாயி அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். அனைவரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். இன்னைக்கு அடிக்க அடியில பானை எப்படி தூள் உடையுது பாரு. அடே இன்னும் கொஞ்சம் கீழே ஏற்றி கட்டுங்கடா. கட்ட மாட்டேதே. அச்சோ இந்த பாட்டி பானை உடைக்குதே இல்லையா? நம்ம மண்டை உடைச்சிடும் போல இருக்கு. இங்கதான் வருது நேரா. ஏம்மா என்ன அடிக்கிறாங்களே? பானை உடைஞ்சிச்சு. பாட்டி பானை உடையல, மண்டை தான் உடையுது. தள்ளி போங்க. பானை அங்க இருக்கு பாருங்க. பின்னாடி திரும்புங்க. பானை தானே குறி வச்சா? பானை அங்க இருக்கு. ஏம்மா போறாங்க வீட்டுக்கு. அப்படியே போட்டோம். செல்லத்தாயி அவர்கள் பானையை உடைக்காமல் கிளம்பி விட்டார். பானை நில்லு. அப்படியே எல்லாத்தையும் நிற்போங்க. அடுத்ததாக களம் இறங்குபவர் யாருன்னு தெரியலையே. யாராவது ஒருத்தங்க வாங்க ரசிக்கலாம். அடுத்ததாக களம் இறங்குபவர் பரிமளா அத்தை. இன்னைக்கு ஒரு அடி அடிக்க 2 உடைத்து பானை. பரிமளாக்கா இந்த மாதிரி நீங்கள் அநியாயம் பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் பானை அடிச்சிட்டு போனால் இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நானா எப்போ உடைக்கிறது பானையா? ஏண்டி உனக்குலாம் கொம்பே தேவையில்லை. ஏந்து நின்னாலே விட்டோம். அந்த பானை கையிலே உடைச்சிட்டு போயினே இருக்கலாம். இல்லை தலையிலே உடைச்சிட்டு போகலாம். நானா உடைச்சாதான் அது சாதனை. இருங்க நான் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொம்பு கொடுங்க. இருமா மாட்டேன். சொல்றது காது கேட்குதா இல்லையா உனக்கு? நீ கையிலே உடைச்சா உனக்கு எது கொம்பு? சரி தரங்க நான் உடைக்கிறேன். இங்க பாருங்க, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நானே நீ ஹைட்டா இருக்கா, இவ்வளவு மாதிரி இந்த ஆட்டத்துல சேர்த்துக்காதீங்க. பெரிய பொண்ணு அத்தை இந்த ஆட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. இது பே என்ன மட்டும் இந்த போட்டியில் சேர்த்துக்கலன்னு வச்சுக்கேன். இங்கே ஒரு பொருள் கூட இருக்காது. மொத்தத்தை தூக்கி ஓடி போயிடுவேன் வீட்டுக்கு. அந்த பையன் இருக்கட்டும். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையாடி? இது என்ன அடிக்க முடியுதா இல்லையா? நம்ம ட்ரை பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் அடிக்கலன்னா நீ அடி. ஓ நீங்கள் உங்களால் அடிக்க முடியும். உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கு. முயற்சி செஞ்சு பார்க்குறேன்டி. சரி வாங்க உங்களை நான் தூக்கிக்கிறேன். இங்க பாடி அடி வாங்குவா தூக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எப்படி எட்டும்? எட்டுதோ இல்லையா நான் முயற்சி செஞ்சே ஆவேன். அந்த காமெடியை பார்த்து எல்லாரும் சிரிக்கணும் இருக்குது. போங்க முயற்சி பண்ணுங்க. புரிய நேரம் வைக்கணும். என்ன முக்கியம் இருக்கீங்க? இவ வேற ஒத்தி வந்து நின்னு கப்பினாடியே. சீக்கிரம் அடிங்க. அடிக்கணுமா? அந்த வாங்க. இவங்க ஒருத்தங்க எப்போ கை தட்டணும்னு தெரியாது. ஏம்மா என்ன அடி அடிக்குது? ஓடு. ஏய் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் நானே. அச்சோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன்.
கடைசியில் இந்த மாதிரி ஆயிப்போச்சே. வீரர் வீராங்கனைகள் வாழும் இந்த ஊரில் பானையை உடைக்க ஒருவரும் இல்லையா? ஐயோ, என்ன சோதனை இந்த ஊருக்கு வந்துள்ளது. அச்சோ, திரும்ப வந்துட்டாங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு உன் மண்டையை உடைக்கண்டி. அச்சோ, காப்பாத்துங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. டே முட்டக்கண்ணா காப்பாத்துறா. அக்கா இங்கதான் வராதீங்க. போடி இடத்துல அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் விளையாட ரெண்டு பேரும். என்னது விளையாடுறமா? அடி வாங்கி பாரா தெரியும் உனக்கு. போடு நல்ல சாத்து. போட்டிக்கு இடையேயாக உள்ள பெரிய பொண்ணாத்தையும் பரிமனாத்தையும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகும்படி கேட்டுக்கொள்கிறோம் குழு. மைக்க கொடுடா இப்படி. ஹலோ மைக் டெஸ்டிங். பெரு பொண்ணு ஆகிய நான் பேசுகிறேன். இங்கே பரிமளக்கா வந்து என்ன அடிக்கிறாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஓடிவாங்க. அத்தை மைக் கொடுங்க அத்தை. இருடா கொஞ்ச நேரம் பேசி தரேன். என்னை வந்து காப்பாற்றுபவர்களுக்கு இங்கே இருக்க பொம்மை, இந்த காரு, இந்த சாமான்லாம் பரிசா தரப்படும். ஐயோ, இதெல்லாம் போட்டியில ஜெயிக்கிறவங்க அத்தை. யார்கிட்ட தரதாதீங்க. முதலில் வருபவர்களுக்கே பெரிய பரிசு தரப்படும். இரண்டாவது வருபவர்களுக்கு பொம்மை தரப்படும். மூன்றாவது வருபவர்களுக்கு கார் தரப்படும். வாங்க எல்லாரும் ஓடிவாங்க. அத்தை நீங்க முதல்ல மைக் கொடுங்க. குடி மைக்க வண்ட குடி. ஐயோ, இந்த நண்டு தொலை தாங்க முடியலையே. பின்னாடியே வந்து நிற்க. குடு மைக்க வண்ட குடு. ஹலோ பேரை நான் சொல்லவா, ரசிகனா அல்லவா, பாட்டெல்லாம் பாடாதீங்க அத்தை. கொடுங்க அத்தை. அதிலே பேசவா, காதலன் ஆகவா, ஐ லவ் யூ முனேஷா, ஐ லவ் யூ. இத பேசாத காது குத்தி கேட்க முடியாது. இல்ல பாட்டு வேற. குடி மைக்கங்க. அந்த பசங்க எப்படி கஷ்டப்பட்டு காசு கிசு ரெடி பண்ணி இந்த போட்டி நடத்துனது. அதை கெடுக்கறதுல வந்து நின்னு காப்பர். அத்தை மைக் கொடுங்க அத்தை. ஐயோ, அழ ஆரம்பிச்சிட்டானே இவன். சின்ன குழந்தைனா எப்படி அழ வைக்கிறாப்ப. எம்மா மைக்க தூக்கி போட்டாங்க. ஹலோ மைக் டெஸ்டிங். தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட, குஜராத் குமரிகளாட காதலன் காதலை தேட. கேக்கு பிடிச்சி போச்சு போல இவளுக்கு. இவள முதல்ல மண்டையில ஒன்று பொண்ணு அப்பதான் அடங்க வருவா. ஏடே ஆடுறது போய் நிறுத்தி தள்ளி போய் பக்கமா. அவள் கண் படுவாளோ என் கை மறைவாக. பெரிய பொண்ணு அத்தை ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாட்டும் பாடி கொண்டிருக்கிறார்கள். காது கொடுத்து கேட்க முடியவில்லை. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. சீப்பா பானை உடைக்கல ஒன்றும் உடைக்கலான்னு நீயே உடைச்சுக்கோ. ஏக்கா நிலுக்கா, பானை உடைச்சிருப்பாங்க. ஏக்கா நிலுக்கா. மரியாதை ஓடி போயிடு. சில்லாய் நெஞ்சை சில்லாய். ரொம்ப மோசமான அத்தையா இருக்கிறாங்க இவங்க.